நீங்கள் சொல்வது ஏற்க முடியாது. ராகுல் முகத்திற்கு நேராக சதீசன் சொன்ன வார்த்தை. ஸ்டன்னான நிர்வாகிகள். கேரளாவில் கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த இடதுசாரிகளை வீழ்த்தி காங்கிரஸ் ஒரு கலக்கல் வெற்றியை பெற்றுள்ளது. ஆனால் இன்னுமே கூட முதல்வர் யார் என்பதை இறுதி செய்ய முடியாமல் காங்கிரஸ் கட்சி திணறி வருகிறது. கேரள சட்டமன்ற தேர்தலில் 102 இடங்களை கைப்பற்றி பினராயி விஜயனின் LTF அரசை வீட்டுக்கு அனுப்பி உற்சாகத்தில் இருக்கிறது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி. ஆனால் அந்த வெற்றி கொண்டாட்டங்களை விட இப்போது கேரளாவில் அனல் பறப்பது யார் அடுத்த முதல்வர் என்ற கோஷ்டி மோதல்தான். முதல்வர் தேர்வு தொடர்பாக டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடக்கும் என கூறப்பட்டிருந்தது. இருப்பினும் அந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு முன்பே ராகுல் காந்தி தனது நம்பிக்கைக்குரிய தளபதியான KC வேணுகோபாலை தனியாக சந்தித்து பேசியது கேரள உள்ளூர் தலைவர்கள் மத்தியில் பெரும் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. ராகுல் காந்தியின் முதல் சாய்ஸாக வேணுகோபால் இருந்தாலும் அவருக்கு பெரிய முட்டுக்கட்டையாக நிற்பவர் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் VT சதீசன். வேணுகோபாலுக்கு எதிராக திருவனந்தபுரம் தெருக்களில் ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் குறித்து ராகுல் காந்தி நேரடியாகவே சதீசனிடம் விளக்கம் கேட்டார். அதற்கு கொஞ்சமும் தயங்காமல், ஆமாம், வேணுகோபால் முதல்வராவதை நான் எதிர்க்கிறேன் என சதீசன் முகத்திற்கு நேராக போட்டுவிட்டது டெல்லி மேலிடத்தை அதிர வைத்துள்ளது. வேணுகோபால் தனது அகில இந்திய பதவியை பயன்படுத்தி MLAக்கள் மத்தியில் குழுக்களை உருவாக்குவதாகவும் இது கட்சிக்குத்தான் ஆபத்து என்றும் சதீசன் ஆவேசமாக வாதிட்டுள்ளார். மேலும் வேணுகோபால் தனது செல்வாக்கை பயன்படுத்தி நென்மாரா, கலக்கூட்டம், வடக்காஞ்சேரி, நெடுமங்காடு மற்றும் சேர்த்தலா போன்ற தொகுதிகளில் தனக்கு வேண்டியவர்களுக்கு சீட் கொடுக்காததால் காங்கிரஸ் இன்னும் கூடுதல் இடங்களை வெல்லும் வாய்ப்பு இழந்தது என கடுமையான குற்றச்சாட்டுகளையும் சதீசன் முன்வைத்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவராக தான் இருந்தபொழுது அனைவரையும் அரவணைத்து சென்றதாகவும் முதல்வர் பதவிக்கு அடிமட்ட தொண்டர்களின் ஆதரவு கொண்ட ஒருவரே வர வேண்டும் என்பதும் அவரது வாதம். சதீசனுக்கு பக்கபலமாக மற்றொரு சீனியரான ரமேஷ் சென்னிதாலாவும் கூட்டணியில் முக்கிய அங்கமாக முஸ்லீம் லீக் கட்சியும் இருப்பதுதான் வேணுகோபாலுக்கு பெரிய தலைவலி. கேரளாவை பொறுத்தவரை முஸ்லீம் லீக் கட்சியின் 22 MLAக்களின் ஆதரவு இன்றி யாரும் முதல்வர் நாற்காலியை அமர முடியாது. அவர்களின் சதீசன் பக்கமே சாய்ந்திருப்பதாக தெரிகிறது. காங்கிரசுக்கும் 63 இடங்கள் இருந்தாலும் கூட்டணி கட்சிகளான கேரள காங்கிரஸ் மற்றும் RSP ஆகியவையும் சதீசனின் உழைப்பையே அங்கீகரிக்கின்றன. பினராயி விஜயனை தேர்தலில் களத்தில் வீழ்த்த சதீசன் போட்ட திட்டங்களே இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் என்பது கூட்டணி கட்சிகளின் எண்ணம். களத்தில் பினராயி விஜயனை வீழ்த்திய காங்கிரஸ் இப்போது உள்ளே இருக்கும் கோஷ்டி பூசலை வீழ்த்து போராடி வருகிறது. ராகுல் காந்திக்கு தனது டெல்லி நண்பர் வேணுகோபால் வேண்டும். ஆனால் கேரள காங்கிரஸுக்கு களத்தில் நின்ற சதீசன் வேண்டும். அதாவது காங்கிரஸில் வழக்கம் போல மக்கள் மற்றும் தொண்டர்கள் நினைக்கும் நபர் ஒருவராகவும் டெல்லி தலைமை நினைக்கும் நபர் ஒருவராகவும் இருக்கிறது. இதனால் தற்போதைய சூழலில் இந்த மோதல் முடிவுக்கு வராது என்று தெரிகிறது. கேரள முதல்வர் யார் என்பது தெளிவாக தெரிய இன்னும் ஓரிரு நாட்கள் ஆகலாம் என்றும் சொல்லப்படுகிறது.